26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சூழ்நிலை என்ன? பஞ்சம். பஞ்சத்தில் யாராச்சும் விதை விதைப்பார்களா? இல்லை. ஏன்? ஆனா இங்க ஒரு மனுஷன் விதை விதைப்பதற்கு விதை நெல்லை எடுத்துக்கொண்டு எங்க போகிறார்? வயலுக்கு செல்லுகிறார், வயக்காட்டுக்கு போறார், விளை நிலத்திற்கு போறார். அப்போ சூழ்நிலைகளை எதிர்த்த செயல், சூழ்நிலைகளை பார்த்து செயல்படல. அனுகூலம் இருக்கிற இடத்துல மட்டும் ஊழியம் செய்யல, அனுகூலம் இல்லாத இடத்திலையும் செயல்பட்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பஞ்சத்தில் விதை நெல்லை எடுத்துக்கொள்ள கூடாது, விதைக்க கூடாது. சூழ்நிலை அனுகூலமா இல்லை. நல்ல அறிவுள்ள எந்த மனுஷனும் விதைக்க வயக்காட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஆனா இங்க ஒரு மனுஷன் சூழ்நிலையை பார்க்காம செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப இது யாராகத்தான் இருக்கும்? கர்த்தர் துணை கொண்டு வாழ்கிற ஒரு மனுஷனாகத்தான் இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, இது யாரால மட்டும்தான் முடியும்? ஆண்டவர் கூட இருக்கிறவனால மட்டும்தான் முடியும். அதுதான். ஒருவரும் இந்த பஞ்ச காலத்துல விதை நெல்லை எடுத்துக்கொண்டு வயக்காட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. நீ இந்த வயக்காட்டுக்கு நேர போய் இந்த பஞ்சத்திலையும் அந்த இடத்தில் உழுது கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ யாராகத்தான் இருக்க முடியும்? ஆண்டவர் கூட இருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் முடியும். அந்த வெயிலிலும் கூட, அந்த பஞ்ச காலத்திலும் கூட தன்னுடைய தானியத்தை எடுத்து மண்ணில் விதைக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பா ஆண்டவர் தன்னோடு இருக்கிற ஒரு மனிதனால் முடியும். சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் அவனோடு கூட இருந்தால் மட்டும்தான் இப்படி செய்ய அவனால் முடியும். அல்லேலூயா.